தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடலை எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 2024 டிசம்பர் 28ஆம் தேதி புதுச்சேரியில் நடந்த பாமக பொதுக்குழுவில் அப்பா ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே ஏற்பட்ட பகிரங்க மோதல் 6 மாதங்களை கடந்தும் நீடிக்கிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிவிட்டு நானே தலைவர் என ராமதாஸ் அறிவித்தார். அதை ஏற்க மறுத்த அன்புமணி பொதுக்குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நானே தலைவர் என கூறி தன் ஆதரவாளர்களுடன் தனித்து செயல்பட்டு வருகிறார். இருவரையும் சமாதானப்படுத்த பாஜகவுக்கு நெருக்கமான ஆடிட்டர் குருமூர்த்தி, முன்னாள் மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்ட பலர் முயன்றும் முடியவில்லை. தலைமை பதவிக்கு தகுதியில்லாதவர், தாய் மீது தண்ணீர் பாட்டிலை வீசி தாக்க முயன்றவர், கூசாமல் போய் பேசுபவர் என அன்புமணி மீது குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் அடுக்கினார். அதோடு விடாமல் அன்புமணியின் பெயருக்கு பின்னால் தன் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்ற தடையை விதித்து பாமகவினரை அதிர வைத்துள்ளார் ராமதாஸ். 5 பாமக எம்எல்ஏக்களில் 3 பேர் அன்புமணி பக்கமும் 2 ராமதாஸ் பக்கமும் நிற்கின்றனர். இருதரப்பினரும் சபாநாயகரிடம் தனித்தனி கடிதம் கொடுத்ததால் சட்டசபையில் பாமக 2ஆக உடைந்துள்ளது. மாநில நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியை நீக்கிய ராமதாஸ் செயற்குழு கூட்டத்தை நடத்தி முடித்துள்ளார். பொதுக்குழுவை கூட்டவும் ஏற்பாடு செய்து வருகிறார். அதை முறியடிக்க வரும் 25ஆம் தேதி முதல் 100 நாட்களுக்கு அன்புமணி நடைபயணம் செல்ல இருக்கிறார். அத்துடன் பாஜக கூட்டணியில் இணைய விரும்பும் அன்புமணி அக்கட்சி தலைவர்களுடன் பேசி வருகிறார். இதற்காக சில நாட்கள் டில்லியில் முகாமிட்டிருந்தார். பாஜக தலைவர்களின் கவனத்தை ஈர்க்க பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கு திமுகவே காரணம் என்று குற்றஞ்சாட்டிய அன்புமணி திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார். அதற்கேற்ப தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, துணைத் தலைவர் ராம சுகந்தன் ஆகியோர் ராமதாஸை சந்தித்து பேசினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலர் ரவிக்குமார் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களும் ராமதாஸுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர். இதனால் திமுகவுடன் ராமதாஸ் கூட்டணி பேசி வருவதாக தகவல் வெளியானது. பாஜக தலைமையிடம் அன்புமணி நெருங்குவதை உணர்ந்த ராமதாஸ் இப்போது தன் வியூகத்தை மாற்றிக்கொண்டு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியுடன் கூட்டணி பேச்சு நடத்தி வருவதாக பாமகவினர் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக ராமதாஸ் ஆதரவாளர்கள் கூறியதாவது: அன்புமணியிடம் பாமக சென்றுவிடக்கூடாது என்பதில் ராமதாஸ் உறுதியாக இருக்கிறார். பாஜக வாயிலாக அதிமுக கூட்டணியில் அவர் இணைந்துவிட்டால் மத்திய அரசின் அதிகார பலம் வாயிலாக அன்புமணியிடம் பாமக பெயர், கொடி, சின்னம் சென்றுவிடும் வாய்ப்பு இருப்பதாகவும் ராமதாஸ் நினைக்கிறார். எனவே அன்புமணியின் திட்டத்தை முறியடிக்க அதிமுகவுடன் கூட்டணி பேச்சு நடத்தி வருகிறார். அன்புமணியால் திமுக கூட்டணிக்கு செல்ல முடியாது, அவர்களும் ஏற்க மாட்டார்கள். எனவே அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இணைந்துவிட்டால் மகனை வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என ராமதாஸ் நினைக்கிறார். அதற்கேற்ப காய் நகர்த்தல்களை துவங்கியுள்ளார். அதனால்தான் பிரதமர் மோடி என் நண்பர் என ராமதாஸ் அடிக்கடி கூற துவங்கியுள்ளார் என அவரது ஆதரவாளர்கள் கூறினர். ஆனாலும் 2024 லோக்சபா தேர்தலின் போது பாஜகவுக்கு கை கொடுத்த தன்னை டெல்லி மேலிடம் கைவிடாது என்ற நம்பிக்கையில் அன்புமணி இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்.